காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இது எப்படி நடந்திருக்கு? எப்படி சாத்தியம்? நான் ஒழுங்கா தானே என் ஸ்கூட்டி கொண்டு வச்சேன். என்ன ஆச்சுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரிஞ்சாலாவது யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். ஏன் அப்பவே கிளம்புனா நான் ஸ்கூட்டில வந்தேன், ஸ்கூட்டிலே போறேன் அப்படின்னு இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிற? ஸ்கூட்டிக்கு வலது பக்கம் கீயை போடுறதா இடது பக்கம் கீயை போடுறதா எப்படி கீயை போட்டு ஸ்டார்ட் பண்றதுன்னு அதையே சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா. சார், உங்ககிட்ட எல்லாம் வம்பு பண்ற மனநிலையில நான் இப்ப இல்ல. என்னாச்சு? சாம் சார், என்னம்மா? என் ஸ்கூட்டியை முன்னாடியே நகர்த்த முடியல, பின்னாடியே நகர்த்த முடியல. எது? முன்னாடியே நகர்த்த முடியல பின்னாடியே நகர்த்த முடியலையா? ஆமா சார், இவ்வளவு நேரம் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகுது. ஆனா முன்னாடியே நகர்த்த முடியல, பின்னாடியே நகர்த்த முடியல. என்னடா இது அருண் பொண்டாட்டிக்கு வந்த சோதனை? நல்லாதான் சார் இருந்தது. காலையில என் தம்பிய நல்லாதான் தான் கொண்டு வச்சேன். அப்புறம் இப்ப முன்னாடியே நகர்த்த முடியல, பின்னாடியே நகர்த்த முடியல. என் மெண்டல் ஆக்சிலேட்டர் கொடுத்தியா? ஆமா சார். டேய், கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆக்சிலேட்டர் கொடுத்தாளா இல்ல கீயை போடுறதுக்கு முன்னமே ஆக்சிலேட்டர் கொடுத்தாளான்னு கேளு. என்னடா நீ? நம்ம ஏஞ்சல்டா, நம்ம அருண் பொண்டாட்டி, கலாய்க்கலாமா? உங்க கேலி கிண்டலுக்கெல்லாம் இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது. கீய போட்டு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஆனா ஆக்சிலேட்டர் கொடுத்தா முன்னாடியும் போக மாட்டேங்குது, பின்னாடியும் போக மாட்டேங்குது. யாருக்கு தெரியும்? நீ ஆர்வ கோளாறுல ஒன்னையே மறந்துடுவ. சும்மா இருங்க சார். சாம் சார், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலாவது யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். சரி, என்னன்னு பாக்கணும் அப்படித்தானே? இரு பாக்குறேன். மச்சண்டை, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ஸ்கூட்டி ஆக்கர் கடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு. அன்னைக்கே நான் சொல்லியிருந்ததை நீ கேட்டிருந்தியன்னா உனக்கு 15,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்காது. இப்பவும் ஒன்னும் கேட்டு போகல. ஆக்கர் கடைக்கு போக வேண்டியதை நீ தொட்டு செலவை ஏத்தி வைக்காத சொல்லிட்டேன். என்ன மச்சான், நம்ம அருண் ஒய்ஃப்டா. அது மட்டுமா, நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப், விஆர் வீட்டு மருமக. நல்ல மண்டைக்குள்ள உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போயிரியது. அதானே, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா, அதுவும் அருண் பொண்டாட்டிக்கு பிரச்சனைனா அம்போன்னு விட்டுட்டு போறதுல நியாயமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, விஷயம் என்னன்னு பாக்குறேன். டே மச்ச, தொடாத, தொட்டா உனக்கு தான் செலவு. இந்த ஆள் இருக்க வீட்டுலதான் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. இந்த ஆள் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் ஞாபகம் வரும்போது இன்னும் அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு நடு ரோட்ல பிரச்சனைனா அம்போன்னு விட்டுட்டு போயிட வேண்டியது. என்னடி, என் புருஷனே ரொம்ப நேரம் முறைச்சு பாத்துட்டு நிக்கிறேன். ஒன்னும் இல்ல, விஆர் வீட்டு பசங்கன்னா நானும் எப்படி எல்லாமோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணுக்கு நடு ரோட்ல பிரச்சனைனா அம்போன்னு விட்டுட்டு போறது உங்க புருஷன் தான். பிரச்சனை பொண்ணுக்கா இருந்தா அம்போன்னு விட மாட்டோம். உன் தம்பிக்காச்சே, உன் தம்பிய தொட்டா எங்களுக்கு தான் செலவு. மச்சான், இப்பவும் சொல்றேன், அப்பவாவது 15,000 ரூபாய் இப்ப ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் ஆகலனா உனக்கு செலவு கன்ஃபார்ம்டா எந்திரிச்சிரு. சாம் சார், பாத்துட்டீங்களா? கொண்டு வைக்கும் போது சென்டர் ஸ்டாண்ட் போட்டா வச்சா? இல்ல, சைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருந்தேன். யாரோ சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஸ்ப்ரிங் கரண்ட் இருக்கு. அது எப்படி சார்? ஏன் தம்பி மேல ஏன் பர்மிஷன் இல்லாம சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஏறி உட்காரலாம்? எப்படியும் ஏறி உட்கார்ந்தவன் 100-150 கிலோ இருப்பான். ஓஹோ, நீ ஏன் கெஸ் பண்ணிட்டா? அப்புறம் 150 கிலோ 200 கிலோ எடை என் தம்பி மேல தூக்கி வச்சா அவன் தாங்குவானா? இந்த விஷயத்தை இந்த ஏஞ்சல் சும்மா விட போறதாவே இல்ல. சூப்பர். ஏதாவது சாகசம் பண்ணனா அப்படியே ஸ்கூட்டிய தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டு வாயா. ஏன்னா உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. மெக்கானிக் ஷாப் கொண்டு போலனா வண்டி ஃப்ரண்ட்லயும் போகாது, பேக்லயும் போகாது. அப்புறம் என்ன, தலையில தூக்கி வச்சுதான் நீ கொண்டு வரணும். சார், நான் இத சும்மா விட போறது இல்ல. என் ஸ்கூட்டி தெருவோரத்துல கொண்டு வச்சேன். விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி முன்னதான் கொண்டு வச்சிருக்கேன். என் தம்பிக்கு இப்படி ஆனதுக்கு விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பேத்துக்கணும். ஆமா ஆமா ஆமா, எங்களுக்கு வர வேலை இல்ல பாத்தியா? உன் ஸ்கூட்டி இருக்க கண்டிஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு 20 கிலோ வெயிட் தூக்கி வச்சாலே ஜாலி முடிஞ்சது. சார், இந்த விஷயத்தை நான் விட போறதாவே இல்ல. கம்பெனி பக்கத்துலயே பஸ் ஸ்டாப் இருக்கு. உட்காரணும்னா பஸ் ஸ்டாப்ல போய் உட்காரலாம்ல. நல்லா கூட போடாம வந்துட்டேன். போட்டுட்டா மட்டும் இது எப்படி நடந்ததுன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏ லூசு, நாங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றது? இப்போ உங்க காரை இங்க தானே வச்சிருக்கீங்க. உங்க காருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தானே கண்டுபிடிப்பீங்க. அதான் போன்ல எப்பவும் தேய்ச்சிட்டே இருப்பீங்களே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேமரா ஒர்க் ஆகல, சர்வர் இஷ்யூன்னு காமிக்குது. அட்மின் கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பாருங்க. கம்பெனியோட கேமராவை தான் உங்க போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. எல்லாம் எடுத்து பாருங்க. என் ஸ்கூட்டி மேல எத்தனை கிலோ எடை இருக்க தடியும் ஏறி உட்கார்ந்தான்னு தெரியும். அவனை புடிச்சு விசாரிச்சு என் தம்பிக்கு செலவாகிற காசையும் கொடுத்து வேலையை விட்டு துரத்துறீங்க. ஷபா, ஏய் சைக்கோ, உன் டப்பா வண்டியை கொஞ்சம் நகர்த்துறியா? கார் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்காவது கிளம்புறோம். என் தம்பிக்கு எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்தை விட்டு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட நீங்க 3 பேரும் இடத்தை காலி பண்ண கூடாது.
மச்சான், இவ சரியான ஆளு. தனியா அம்போல விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் நடிக்கிறான்னு பாரு. சாம் சாம், உங்க லேப்டாப் எடுத்து என்ன ஏதுன்னு பாருங்க. இனியா, என் கார்ல லேப்டாப் இருந்து எடுத்துட்டு வா. டே வேண்டாம், நான் இப்பவே சொல்றேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தாலே உன் தலையில தான் கெட்டுவா. இதுல நீ யாரு உட்கார்ந்தான்னு வேற கண்டுபிடிக்க போறேன். சரி விட்றா, பாவம்லாம். இது அரசர் காலத்து வாக்கணும்னு நமக்கு தெரியும். பாவம் ஏறி உட்கார்ந்தவனுக்கு தெரியாதுல. எனக்கு ஒரு பிரச்சனைனா இதுங்க மூணுக்கு சிரிக்கிறதுக்கு மட்டும் டைம் கரெக்டா இருக்கும். இதுல என் தம்பிக்கு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. அரசர் காலத்து வாகனமா? இதுக்கு வேல்யூ உங்க யாருக்குமே தெரியல. இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிச்சி என் தம்பி மேல உட்கார்ந்தவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும். இந்த ஏஞ்சல்னா யாருன்னு நான் காட்டுறேன். ஏன் மச்சான், இந்த ஒருத்தன் பக்கத்துல வரேன் பாரு. சிச்சி, இவன்லாம் இல்ல. இவனே ஒட்டட குச்சி மாதிரி இருக்கான். இவன் யாரி உட்கார்ந்தாலும் என் தம்பி உடைவானா? இந்த பெரிய பெரிய கம்பெனி பக்கத்துல எல்லாம் போய் உட்கார்ந்தான் ஏசி காத்து வாங்கிட்டு இருக்கலாம்னு சொல்லுவாவ. என்னடா இது, வெயில் மண்டை பொழக்குது. ஒருவேளை உள்ள போய் உட்கார்ந்தாதான் குளுக்குளுன்னு இருக்குமோ? வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னு வெளியே வந்தா வெளியே வேற வெயில் தொல்லை தாங்க முடியல. இந்த வண்டிக்கு சீட்டு வேற இப்படி சுடுது. ஐயோ, என் தம்பி. மச்சான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சும்மா இருடா. எலும்பு கூட்டுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஆளு வந்து ஸ்கூட்டில உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஆளுக்கு வெயிட்டே தாங்காமா நீ சும்மா இருடா. சிலருக்கு போன் வெயிட் அதிகமா இருக்கும்ல, அந்த போன் வெயிட் கூட்டினதுனால அந்த ஆளு ஒரு 150 கிலோ இருப்பாரா இருக்கும். என்ன ஏஞ்சல்? சார், என்னம்மா, நீ தான் 150-200 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கன்னு சொன்ன. அந்த ஆளோட அவுட் சைட் லுக் பார்க்கும்போது 50 கிலோ தேர்வானான்னு எனக்கு தெரியலமா. ஒருவேளை உன் பைக் கண்டிஷனுக்கு அந்த ஆளோட போன் வெயிட் ஒரு 150-200 கிலோ இருக்கலாம். கிண்டல் பண்றீங்களா? இப்ப என்ன பண்றது? அருண் பொண்டாட்டி, 150-200 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தர் உட்கார்ந்ததுனால தான் சென்டர் ஸ்டாண்ட் உடஞ்சிட்டுன்னு சொன்ன. இப்ப பார்த்தா எலும்பு தோலமா இருக்க ஒரு ஆள் உட்கார்ந்ததுக்கே என்ன சிம்ரன் இதெல்லாம்? எங்க அவளே டென்ஷன்ல நிக்கிறா, சும்மா இருங்க. ஹலோ, சிரிச்செல்லாம் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காதுங்க. இந்த சம்பவம் நடந்தது விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னதான். இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறதுனால எப்படியாவது மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு வந்துருவீங்க. ஆமாமா, எங்களுக்கு வர வேலை இல்ல பத்தியா. ஆனா மச்சான், நான் கூட அந்த ஆளு உயிரை விட்டுருவாரோன்னு பயந்துட்டேன். சார், முத அந்த ஆளை கண்டுபிடிச்சி என் பைக்குக்கு செலவாக போற காசை கேளுங்க. ஹலோ, அந்த ஆளு விழுந்த போஸுக்கு அப்படியே எந்திரிச்சு ஓடி இருக்கணும். பாவம் பார்த்து மறுபடியும் ஒரு ஸ்கூட்டியை தூக்கி சைட் ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. சும்மா நின்னுட்டு இருந்த என் தம்பிக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்து தள்ளி போட்டு உடைச்சதும் பத்தாதுன்னு அந்த ஆளுக்காக பேசிட்டு நிக்கிறீங்க. அப்புறம் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு அப்பாவியை போட்டு தள்ளலான்னு பாக்குறியா? இந்த ஒரு தடவை வேணாலும் நான் மன்னிக்கிறேன் சார். இனிமே என் ஸ்கூட்டி எங்க வைக்கும் போது என் ஸ்கூட்டிக்கு பாதுகாப்பு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு முதல்ல யோசிங்க. அப்படிங்கிற? ஆமா. என்ஜினியர் சாம் எதுக்கு இருக்கான்? இதோ வரேன், ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. சாம் சார் யாருக்கு கால் பண்றாரு? ஹலோ, அண்ணே, நான் என்ஜினியர் சாம். நம்ம கடைக்கு பக்கத்துலயே பிரிண்டிங் ஷாப் ஒன்னு இருக்கு தானே, அதான் அண்ணே அந்த பிளெக்ஸ் எல்லாம் பிரிண்ட் போடுவாங்களே. ராயல் பிரிண்ட் கடை சொல்றீங்களா தம்பி? அதே தான் அண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. அவசரமா சின்னதா போர்டு ஒன்னு ரெடி பண்ணணுமே அண்ணே. அப்படியா? உடனே போட்டு தர மாட்டாங்களே, எப்படியும் 2 நாள் ஆகுமே. இல்லனே, எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட். அப்படியா? சரிப்பா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள கிடைச்சிரும்ல? ஆமா தம்பி, நான் பேசுறேன். ஆமா, போர்டுல என்ன பிரிண்ட் பண்ணணும்? பரவாயில்ல, சாம் சாருக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இனிமே ஏஞ்சல் ஸ்கூட்டி வச்சிருக்க இடத்து பக்கத்துல யாரும் ஸ்கூட்டி வைக்கவும் கூடாது, யாரும் உட்காரவும் கூடாதுன்னு பிரிண்ட் போட்டு போர்டை என் ஸ்கூட்டி பக்கத்துல வைப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி, என்ன எழுதணும்னு சொல்லுங்களேன். நோட் பண்றீங்களா? அரசர் காலத்து வாகனம், யாரும் அமராதீர். மீறினால் மேல சொல்லுங்க தம்பி. மீறி வாகனத்துக்கு உங்களால் ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டால் செலவாகும் பொறுப்பும் உங்களுடையதே. என்ன தம்பி, இப்படி ஒரு மெசேஜ நான் எங்கேயும் கேட்டதில்ல. அன்னைக்கு கொஞ்சம் அவசரம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிரிண்ட் போட்டு கொடுத்துட சொல்லிருங்க. ஏன்னா நாளைக்கு காலையில எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியோட ஸ்கூட்டி பக்கத்துல இந்த போர்டை மாட்டி விடணும் அண்ணே, இல்லனா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அப்படியா? சரிப்பா, நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இன்னைக்கு நைட்டே வாங்கிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் அண்ணே. இந்த இசியோட எக்ஸ் லவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஆர் யூ ஹாப்பி நவ? சார், என்னம்மா, எவ்வளவு தைரியம் இருந்தனா என் தம்பி இவ்ளோ அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பீங்க? அசிங்கப்படுத்துறனா? இன்னைக்கு ஒரு எலும்பு கூட உட்கார்ந்ததுக்கே உன் ஸ்கூட்டி சேதாராச்சு. ஒருவேளை நிஜமாவே 50 கிலோ வெயிட்டான ஒருத்தர் ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்தானா அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு அரசர் காலத்து வாகனம் சொல்றீங்க? இப்பதான் என் தம்பி சர்வீஸ்க்கெல்லாம் விட்டு எவ்வளவு அழகு போல வச்சிருக்கேன் தெரியுமா? மச்சான், வரப்போறியா இல்லையா? என் தம்பிக்கு யார் பதில் சொல்லுவா?
ஏய் சிவா, அப்ப என் தம்பி யாராவது வந்து எடுத்துட்டு வருவாங்க. இப்ப கார்ல வரப்போறியா? நாங்க போயிட்டா அவ்வளவுதான். அம்போன்னு இதுல நிக்க வேண்டியதுதான். இப்போ உனக்கு சந்தோஷமா? அக்கா வருத்தப்பட்டு துக்கப்படுறதுல உனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஏய் இப்ப வரப்போறியா இல்லையா? வரேன். பொறாம பிடிச்சவனுங்க. யாருக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன்? கிளம்பலாம், காலேஜ் தான் முடிஞ்சதுல. வீட்ல போய் உனக்கு என்னதான் வேலை? இரு. ஏன் வித்யா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஒண்ணா இருந்துட்டு போலான்னு உனக்கு தோணுதா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பிரிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தானே உங்களை பார்க்க முடியும். அதான் துக்கம் தொண்டை அடைக்குதுடி. பேசாம நம்ம 4 பேரும் ஒரே வீட்டுல பிறந்திருக்கலாம். எனக்கு 3 அண்ணனுங்க இருந்திருந்தா கூட உங்க 3 பேரும் என் அண்ணனுங்களுக்கு பொண்டாட்டியாக்கி அப்புறம் நம்ம 4 பேரும் ஒரே வீட்டுல இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகி நீ வேற வீட்டுக்கு போயிருவாலாம். நான் பக்கத்து வீட்டுல ஏதாவது பையனை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்ப நம்ம 4 பேரும் சேர்ந்தே இருந்திருக்கலாம்ல. ஏன் வித்யா, எங்க மேல உனக்கு இவ்ளோ பாசமா? ஆமா, எனக்குமே இப்ப ஃபீல் ஆகுது. உனக்கு 3 அண்ணனுங்க பிறந்திருக்க மாட்டானுங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணி என்னடி பண்றது? எனக்கு இருந்த ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கூட பிறந்தது என் தங்கச்சி. என் வித்யா, பேசி முடிச்சு கொஞ்ச நாள் நம்ம வீட்ல இருந்தோம்லாம். அப்ப எப்படி எங்களை பிரிஞ்சு இருந்த? அதான் எப்பவும் வீடியோ கால் ஆடியோ கால்னு உங்க கூட பேசிட்டே இருந்தனே. உனக்கு 3 அண்ணன் இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுறல? இப்பதாண்டி எங்களுக்கு கவலையா இருக்கு. உனக்கு 3 அண்ணனுங்க இருந்திருந்தானுங்கன்னா நாங்க 3 அண்ணனுங்களையும் கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கே வந்திருப்போம். நீயும் பக்கத்துல இருக்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஐயே, அதுதான் முடியாம போச்சே. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியறது உனக்கு பிடிக்கலனா கிளாஸ் ரூம்குள்ளேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கலாம். இல்லனா லைப்ரரி இருக்கு, கேண்டீன் இருக்கு. எதுக்காக காலேஜ் வாசல்ல வந்து நின்னுட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி எங்களை மிஸ் பண்றதா சொல்ற? கேண்டீன், லைப்ரரி இங்கெல்லாம் உட்கார்ந்து மிஸ் பண்றது ஃபீல் பண்ண முடியாதுடி. காலேஜ் வாசல்ல நின்னுட்டுனா அதான்டி வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகுதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நீ ஒன்னும் கவலைப்படாத சரணி. இந்த ஜென்மத்துல எனக்கு 3 அண்ணன் இல்லைன்னா என்ன, அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா 3 அண்ணனுங்க இருப்பானுங்க. நீங்க 3 பேரும் என் அண்ணனுங்களுக்கு பொண்டாட்டியா வருவீங்க. நீ பக்கத்து வீட்டுக்காரரை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணுவ. நம்ம 4 பேரும் ஒண்ணா இருக்கலாம் தானே? அப்படி நடிச்சு தள்ளிடுவா. அம்மா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிற? ஏன், அவளே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்றத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறா. நீ என்னடானா வேற யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி கேக்குற. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம்ல, ஆல்ரெடி கிளம்பிட்டோம். எங்களை இங்க நிக்க வச்சிருக்க நீ. அது எதுக்காகன்னா புரிய மாட்டேங்குது. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. இதுதானும் சொந்தம், இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி. கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி. சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம் சார். வந்ததும் நாங்க எல்லாரும் ஒண்ணா குட் ஈவினிங் சார்னு சொன்னோம். அது இவருக்கு அதுல கேட்கல. இந்த லிபி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு பிறகும் ஆமாமான்னு வித்யாவை பார்த்துட்டே பதில் சொல்றாரு. இவ என்னடானா இங்க நடக்கிறதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அவரை பாக்குறா. ஏதோ சரியில்லையே. என்ன சரண்யா, ஏதோ சரியில்லாத மாதிரியே பாக்குற? இந்த ஆள் பேசுறாரு, ஆனா நம்ம முகத்தை பார்க்காம வித்யா முகத்தை பார்த்து பேசிட்டு நிக்கிறாரு. சம்பந்தமே இல்லாம இவ எதுக்காக கேட் பக்கத்துல நம்மள கொண்டு விடணும்? சார், ஏன் கத்துறேன்? கத்துனதுக்கு அப்புறம் தானே சார் தெளிஞ்சது. இவளை எப்படி தெளிய வைக்கிறது? ஏன் வித்யா, என்ன? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பிரிய போறத நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு நிக்கிற. ஆமா, ஓ ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டுடி. அதாவது உனக்கு 3 அண்ணன் பிறந்திருந்தா உங்க அண்ணனுங்களையே எங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்திருக்கலாம், அப்படிதானே? என்னது, 3 அண்ணன் இருந்தா அண்ணனுங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா? அது ஒண்ணும் இல்ல சார். வித்யாவால எங்க 3 பேரையும் பிரிஞ்சு இருக்கவே முடியலையாம். உனக்கு அண்ணன் இருந்திருந்தா எங்க 3 பேரையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பதானே? கண்டிப்பா. நீ வேணா இப்படி பண்ணாய். எப்பவுமே உங்க சாம் ஆபீஸ் டைமையும் நைட்டு தூங்குற டைமையும் தாண்டி உங்க அண்ணன் கூட உங்க வீட்டுல தானே இருப்பாரு. அப்படித்தானே ஈஸியாக்காக்க லவ் வந்துச்சு. நீ என்ன பண்றேன்னா உங்க சாம எங்க 3 பேர்ல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உனக்கு நம்ம 4 பேரும் ஒண்ணா இருக்கணும், அதுதானே முக்கியம். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம ஆதி சார் இருக்கார்ல, அவரு நீங்க எல்லாரும் கூட ஒரே காம்பவுண்ட்குள்ள தானே இருக்கீங்க. ஆமா. ஆதி சாரை எங்க 3 பேர்ல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்க வீட்டுல பேசிரு. என்னது? நீங்க ஏன் சார் கோரஸ் பாடுறீங்க? வித்யாவோட நல்ல மனசு உங்களுக்கு யாருக்கு தெரியாது. அவளுக்கு நாங்க 4 பேரும்
ஒண்ணா இருக்கணும். அதுக்கான பிளான் தான் இது. எப்படி பேச போற? அது எப்படி பேச முடியும்? உனக்கு அண்ணனே இருந்திருந்தா கூட எங்க 3 பேரும் உங்க அண்ணனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆதி சார் பக்கத்து வீட்டுக்காரர் தானே. ஏண்டி உங்க 2 பேர்ல யாருக்காவது ஆதி சார் வேணுமா? ஏ சரண்யா, பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. ஆனா ஹெச்ஓடியாவே பாத்துட்டோமா, அவங்களுக்கு டேஸ்ட் தெரியல சார். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆதி சாரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். நீ உங்க வீட்டுல பேசிடு. என்ன முழிக்கிறேன்? நம்ம 4 பேரும் ஒண்ணா இருக்கணும்ல. அப்புறம் இன்னும் ஒருத்திக்கு என்ன பண்ணலாம்? உங்க குரு தானுக்கு யாராவது சொந்த பந்தங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பையனை பாத்துடலாம். எப்படியும் உங்க வீடு பெரிய தாஜ்மஹால் மாதிரி தான். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம், அப்படித்தானே? அப்படி ஒன்னாவே இருந்துடலாம்னா அப்ப நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ உங்க காம்பவுண்ட தாண்டி வேற யாரையாவது பாரு. முதல்ல பாச போராட்டமா நடத்துறேன். இந்த ஆள் எதுக்காக உன்னை தூக்கிட்டு அன்னைக்கு ஓடினாரு? ஆக இது சிங்கிள் சைடு இல்ல, டபுள் சைடு மாதிரி இருக்கேன். உன் வாயாலே எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாருடி. உனக்கு அண்ணனுங்க இருந்தா இங்க 3 பேரையும் பொண்டாட்டி ஆக்கிருப்பியா உங்க அண்ணனுங்களுக்கு? என்ன ஒரு வில்லத்தனம்! இந்த ஆளுக்காக தான் எங்களையே ரோட்ல காவலுக்கு விட்டுருக்கேன். ஏன் சார், எப்பவுமே பைக்ல தானே வருவீங்க? உங்களுக்கு பைக் தானே பிடிக்கும். அன்னைக்கு காம்பஸ் வச்சு உங்க பைக்கை நாங்க பஞ்சர் பண்ண போனதுக்கே உங்க பைக் தான் உங்க முத பொண்டாட்டி மாதிரி அப்படி குதிச்சீங்க. சரண்யா, பைக் பஞ்சர் ஆயிட்டு. ஆமா சார், இனிமே ஆகணும்ல. மித்ரா மேம்க்கு தான் ட்ரிபிள்ஸ் பிடிக்காதே, அதனால கார் வந்து தான் ஆகணும். என்ன சார் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ரப்பர் மண்டையா? ஆக உங்க வேலைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ இந்த காலேஜ் சூஸ் பண்ணாளா? இருங்கடா கவனிச்சுக்கிறேன். சார், அவ பைத்தியம் மாதிரி. என் உள் மனசுக்கு தெரியும் சரண்யாவை நீங்க தங்கச்சியா தான் பாக்குறீங்க அப்படின்னு. ஆனா நான் அப்படி பாக்கணும்ல. உன்னை அவர் தங்கச்சியா பாக்குறாருன்னா அவர் உனக்கு அண்ணன் மாதிரி. எனக்கு அண்ணனா உனக்கு அண்ணன் மாதிரி தான். என்ன 4 பேர் அப்பவே கிளம்புனீங்க, இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? ஒரு சின்ன பிரச்சனை மேம், இப்ப கிளம்பிடுவான். மித்ரா, வித்யா, கிளம்பலாமா? கிளம்பலாமான்னு 2 பேர்கிட்டயும் கேக்குறேன். என்ன கூட்டு போறதுக்காக தானே வந்தேன். ஆமா, அவளும் இனிமே பஸ்ல தானே வரணும். ஏன்? ஒண்ணல நீங்க பேசுங்க. அவளும் பஸ்ல தானே வரணும். நம்ம 1 மணி நேரத்துல போய் ரீச் ஆகுறோம்னா அவ 2 மணி நேரம் ஆகும்ல. அப்ப அவன் படிக்கிற பொண்ணு வேற. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாள்னா ஏதாவது படிப்பாளா? ஆமா, அவ வீட்டுக்கு வந்ததும் புக் எடுத்து அப்படியே படிச்சு கிழிச்சிட்டே இருக்கா பாத்தியா? இப்போ உனக்கு என்ன? எனக்கு என்ன? ஆமா, உன் பைக்குக்கு என்ன பிரச்சனை? அவரை முத பொண்டாட்டி பஞ்சர் ஆயிட்டாங்களா மேம்? ஏண்டி எனது முத பொண்டாட்டி பஞ்சர் ஆயிட்டாங்களா? ஆமா மேம், உங்களுக்கு தெரியாதா? ஆதி சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட முத பொண்டாட்டி அவரோட பைக் தான். ஏதோ ஒண்ணு. ஆக பைக்குக்கு பதிலா எதுக்காக வீட்டுல இருந்த உன் காரை எடுத்துட்டு வந்திருக்கான்னு எனக்கு இப்ப புரிஞ்சுது. இவ்வளவு நாளும் சித்தி இந்த கார் எதுக்காக வீட்டுல இருக்குன்னு தெரியல. அவனும் ஓட்ட மாட்டேங்கிறான், சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப யூஸ் ஆகுது பத்தியா? மேம், எனக்கு ஒன்னும் உங்க கூட வரணும்னு எந்த தேவையும் இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருவேன். நீங்க கிளம்புங்க. நான் அவ்வளவு பெரிய கொடுமைக்காரி ஒண்ணும் இல்ல. அதானே என் தங்கச்சி பத்தி ஏன் தப்பா பேசினது? நீ கொஞ்சம் மூடுறியா? மேம், நான் உங்க கூட வரதுக்காக எல்லாம் இங்க வெயிட் பண்ணல. அப்புறம் மேம், நான் பைக்ல போறதுக்கோ இல்ல கார்ல போறதுக்கோ காலேஜ் பஸ்ல போறதுக்கோ தான் ஆசைப்பட்டு இருந்தேனா. அண்ணன் எனக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கோம். ஆனா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு தான் விருப்பம். அதனாலதான் என்ன கூட்டு போறதுக்காக வந்தாலும் நாளையில இருந்து வராதுன்னு தான் சொல்லுவேன். சரி, இப்ப 3 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போக போறோம். நீ பஸ்ல வந்து என்ன சாதிச்சு கிளிக்க போற? அது மட்டும் இல்ல, கார் எதுக்காக வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். வா போலாம். என்ன ஒண்ணு யாரும் கஷ்டப்பட்டு கூட்டு போக வேண்டாம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாமா, சமுத்திரம் படத்த மாதிரி அவளுக்கு நிறைய அண்ணனுங்க பிறந்திருந்தா அவ அண்ணனுங்களுக்கெல்லாம் நாங்க 3 பேரும் தான் பொண்டாட்டியா வந்திருப்போம். என்னடி ரொம்ப இருக்காதா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், மூடு. நீங்களாவது உட்கார்ந்துதான் கிளாஸ கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஃபுல் டைம் நின்னு கால் வலிக்குது. இப்ப கிளம்ப போறியா இல்லையா? அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும். ஏன் வர மாட்டீங்களா? பாரடி, ஒரு பக்கம் எக்ஸைஜோடி, ஒரு பக்கம் கரண்ட்ல கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் கவுன்சிலர். நீ கொஞ்சம் என்ன பார்த்துட்டு பேசுறியா? இப்போ ஓகே. என்ன இவங்க 2 பேருக்கு மத்தியில எங்களால உட்கார்ந்து வர முடியாது. ஆமாமா, எங்களால வர முடியாது. உனக்கு போணுமா கார்ல? தாராளமா போய்க்கா. நாங்க ஜாலியா பஸ்ல தான் வருவோம். அது மட்டும் இல்ல, உனக்கு கொஞ்சம் தொல்லையா இருக்கோம்ல, போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். முஞ்ச பாரு, அண்ணனுக்கு பிறந்திருந்தா மட்டும் கட்டி வச்சிருவா. ஆதி, சொல்லு மித்ரா. பழைய காலேஜ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இனிதான் கொடுப்பாங்க. ரிசைன் பண்ணதுக்கு பிறகு நீ ஒர்க் பண்ணிருக்க. சோ நீங்க கிளம்பி வரும்போதே உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்லாம் அவங்க கொடுத்துருக்கணுமே. ஆமாடா, ஆனா நான் இங்க கிளம்பி வர டைம் சேர்மன், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் யாருமே காலேஜ்ல இல்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செமஸ்டர் எக்ஸாம் முடிய லீவ் விட்டுருந்தாங்க. அதான் சர்டிபிகேட்ல எல்லாம் சைன் பண்ணி தரதுக்கு யாரும் இல்ல.
சேர்மன் சார் சைன் பண்ணா மட்டும் போதும். கொரியர்லயே அனுப்பி வச்சிடுறதா சொல்லியிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் உனக்கு கரெக்டா தெரியும்ல? என் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் அனுப்புறியா? வீட்டுல போய் அனுப்புறேன். என்ன வித்யா அமைதியாவே வர? நான் பேசினாதான் உங்க தங்கச்சிக்கு பிடிக்காதே. ஆமாமா, இவ வாய் என்கிட்ட தானே இருக்கு. அதனால நான் ஸ்க்ரூ கொடுத்தாதான் இவ பேசுவா. பைக்ல ட்ரிபிள்ஸ் வர்றது நான் அலோவ் பண்ணல அப்படின்னதான் எப்படி நீ காரை தூசு தட்டி எடுத்துட்டு வந்திருக்க பாத்தியா? எங்களுக்காக தானே வெளியே வெயிட் பண்ண. உங்களுக்காக இல்ல மேடம், சார்க்காக. ஒரே இடத்துக்கு தான் போக போறோம், வீட்ல போய் பார்த்தா பத்தாதா? எங்களுக்கு எங்கெங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் பாப்போம். என்ன சார்? ஷபா. டேய் குரங்கு, அவளை வீட்டை போய் தாராளமா பாத்துக்கோ. இப்ப ரோட்டு பார்த்து வண்டி ஓட்டு. ஓ சாரி. ஷபா, உங்களுக்கு ஏன் மேம் இவ்வளவு பொறாம? உங்களுக்கு ஏதோ கசப்பான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. யாரையோ சின்சியரா லவ் பண்ணி ஏமாந்துருக்கீங்க. வித்யா கொஞ்சம் வாய் மூடுறியா? நீங்க சும்மா இருங்க சார். உங்களை யாரோ சின்சியரா லவ் பண்ண மாதிரி லவ் பண்ணி நீங்களே அவங்க வலையில விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களை கழட்டி விட்டதும் உங்களால தாங்கிக்கவே முடியல, அப்படிதானே? அதான் நீங்க எல்லா லவ்க்கும் அகைன்ஸ்டா இருக்கீங்க. அது தலை வலிக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா போறியா? உண்மை சொன்னோன்னு உங்களுக்கு தலை வலிக்குதா? வித்யா சரியா? கொஞ்சம் வாய் மூட்டு வரியா? ஏன் சார், அவங்க பேசும்போது மட்டும் அமைதியை கேட்டுட்டு தானே இருந்தீங்க. உங்க கார்ல நான் வரணும்னு ஆசைப்பட்டேனா? எனக்கு கார்ல வர்றதுதான் பிடிக்கும், காலேஜ் பஸ்ல வர்றதுதான் பிடிக்கும் அப்படின்னா எங்க அண்ணன் எனக்கு ஏற்பாடு செஞ்சு தராதா என்ன? ஏன் சந்தோஷத்துக்காக தான் என் விருப்பப்படி என் அண்ணன் என்ன விடுது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரது பிடிக்குது, அதனால என் அண்ணன் அப்படியே விட்டுட்டேன். என்னமோ நான் காரையே பார்த்தது இல்லாத மாதிரி உங்க கூட கார்ல வர்றதுக்காக தான் வெயிட் பண்ண மாதிரி பேசினாங்கல்ல. அதே ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டு இருக்கு, பார்த்து டிரைவ் பண்ணு. என்ன என்னைய முறைச்ச மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? இவ தங்கச்சி பேசும்போது மட்டும் வாயை மூட்டு இருந்துருவாரு. லவ் இவ்வளவு இருக்கிறவங்க கண்டிப்பா யாராலயோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத சொன்னா எல்லாருக்கும் ஏய் வாய் மூட்டு வான்னு சொல்றேன்ல. அமைதியா வானா அமைதியா வா. இறக்கி விடுங்க, நான் நடந்தே வரேன். அத மேடம் அங்க வச்சே சொல்லிருக்கணும். எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டு தானே கார்ல வந்தேன். எங்களுக்கு பாதியில இறக்கி விட்டெல்லாம் பழக்கம் இல்ல. நீங்க பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல நீங்க என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. எப்போ ஆதி சார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ அதுல இருந்து எரிஞ்சு தான் எப்பவும் விழுந்துட்டே இருக்கீங்க. அப்பெல்லாம் சிரிக்காம இருந்தாலும் நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ என்ன பார்த்தாலே என்கிட்ட சண்டை போடுற மாதிரியும் காலேஜ்ல எல்லாம் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் நீங்க காட்டிக்கிட்டது இல்ல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது தப்பு தானே? வித்யா உங்க தங்கச்சியை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், உங்க எக்ஸ்ல வர சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஏய் அவளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அதெல்லாம் விடு. இப்ப அவனோட கிளாஸ் மேம் தானே. இப்படி எதிர்த்து பேசுறதுக்கு தான் பழைய காலேஜ்ல நாங்க சொல்லி கொடுத்துருக்கோமா? கோவம் வந்ததுன்னா வார்த்தை விட்டுறியது. சார் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்க கூட நான் வரதுக்கு ஆசைப்பட்டு நின்ன மாதிரியே பேசுறாங்க. உங்களை எனக்கு பிடிக்கும்னா நீங்க வர டைம் தானே, ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் நான் வெயிட் பண்ணேன். மத்தபடி உங்க கார்ல வரதுக்கு ஆசைப்பட்டுலாம் வெயிட் பண்ணல. நான் கோயிலுக்கு போறேன். நிஜமா அந்த அரசுக்கிட்ட போன் பண்ணி எதுவும் கடுப்பேத்தலாம்? சச்சா, நான் எதுக்கு அந்த அரசுகிட்ட எல்லாம் பேச போறேன்? நான் எதுவும் பேசல, நீ கவலைப்படாத. ஓம் பாஸ் கிட்ட நான் கடுப்பேத்துற மாதிரி எல்லாம் நடந்துக்கவே இல்ல. அப்படி இருந்தா நல்லது. ஆமா, உன் பாஸ் டென்ஷன் ஏத்துனா உனக்கு பிடிக்காதுல. இதுட்டு எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? நான் வரேன். சந்தோஷம். கிளம்புறீங்களா? கிளம்பதான் போறேன். அப்புறம் எப்போ மாதிரி உன்கிட்ட நின்னுட்டு சண்டை போட்டே நிக்க முடியுமா? அந்த அரசால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நல்லதுக்காக கேட்டா என்னமோ அவன் நல்லதுக்காக நான் பேசுற மாதிரியே வந்துடும். என்ன மித்ரா, ஏதோ டயர்டா வந்திருக்கீங்க போல. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, கார்ல வரும்போது கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். என்ன அண்ணி இன்னைக்கு நான்வெஜ்ஜா? அங்கிருந்து வரும்போது வாசம் தூக்குது. ஆமா மித்ரா, இன்னைக்கு உங்க அண்ணன் மித்ரானே மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாரு, சிக்கனை இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. சரி அண்ணி, இதை எங்க எடுத்துட்டு போறீங்க? இனியாக்கு ஃபிஷ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். நீங்க இதை அந்த வீட்டுல கொண்டு கொடுத்துடுறீங்களா? நானா? நீங்களே போங்க. இல்ல மித்ரா, பால் அடுப்புல வச்சிருக்கேன், நாங்க போனா யாரையாவது பார்த்தா பேசாம வர மாட்டேன். பால் பொங்கிரும். பேக் கொடுங்க, இதை கொண்டு கொடுத்துட்டு மட்டும் வந்துருங்க. நான் எப்படி அந்த வீட்டுக்கு? குரு சாருக்கு அடிபட்டு இருக்கும் போது அதுக்கு பிறகு இங்க வந்த அன்னைக்கு மட்டும்தான் அங்க போனது. அதுவும் நீங்க கூட இல்லாம நான் எல்லாம் போக மாட்டேன். துணைக்கு ஸ்னோவை கூட்டு போங்க. இவன் என் துணைக்கா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பேசணும்னால இல்ல, அவளே முடிச்சு விட்டுருவா. சரி அண்ணி கொடுங்க, நானே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். யார்கிட்ட கொடுக்கணும்? அந்த வீட்லயே ஆளுங்களுக்கு பஞ்சம், நீங்க உள்ள போனதும் யாராவது இருப்பாங்க, கொடுத்துட்டு வந்துருங்க. சரி அண்ணி. அதான் சாரி கேட்டுட்டேன் எல்லாம்.
அப்புறமா முகத்தை இப்படி உருன்னு தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? ஆமா சார், உங்க எக்ஸ பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வந்து அரைஞ்சிருவீங்க. உங்க தங்கச்சி என்ன அப்படி இன்சல்ட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க. சரி தப்புதான், சாரி கேட்டுட்டேன்ல, விட்டுரு. சரி, என் மேல கோவப்பட்டதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. உங்க தங்கச்சி யார லவ் பண்ணாங்க, யார ஏமாத்துனது? பாத்தியா, இதுக்காக தான் அங்க வச்சு கோவப்பட்டேன். அவங்க நடந்துக்கிறது, அட்வைஸ் பண்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது அவங்க யாரையும் லவ் பண்ணி பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வித்யா. ஒண்ணும் இல்லாம நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? அது மட்டும் இல்ல, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்ல இருந்துதான் அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, அவங்க மேல எனக்கே வெறுப்பு வர மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேல மேல அவங்க கிட்ட போய் நான் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஹர்ட் பண்றாங்க. எல்லாரும் அனாமிகா மாதிரி இருப்பாங்களா? நீ SM காலேஜ்ல இருந்து வேற காலேஜுக்கு மாறியா? ஏன்? இல்ல, நீ தானே அவ உன்னை அவாய்ட் பண்றான்னு சொன்ன. நீ வேற காலேஜுக்கு மாறு, ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி உன்கிட்ட பேசுவா. ஓ, உங்க தங்கச்சியை நான் காலேஜ்ல போய் ஏதாவது அசிங்கப்படுத்திடுவேன். உங்க தங்கச்சியை பத்தி மத்த ஸ்டாஃப் கிட்டே ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே தப்பு தப்பா பேசுவேன். அதனால அவங்க வேலை அவங்க கம்மியாயிரும் நினைக்கிறாங்களா? அப்படி நீ நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? காலேஜ்ல கிளாஸ் டைம்ல வேண்டாம் சார், கேண்டீன்ல பாத்திருக்கேன், லைப்ரரியில பாத்திருக்கேன். யார் கூடயுமே ஒட்ட மாட்டாங்க. என்னதான் தெரியும்ல, நானா போய் சிரிச்சா கூட சிரிக்க கூட மாட்டாங்க. அசிங்கமா போகும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட நம்ம சிரிச்சா சிரிக்காம இருக்கும்போது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு. அதான் அவ உன்னை அவாய்ட் பண்றான்னு தெரியுதுல, நீ பாட்டுக்கு ஒதுங்கி போக வேண்டியதானே. அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்க இஷ்டப்படி எல்லாம் ஆட்டி வைக்க முடியாது. நீ பாத்தியா, மித்திரன் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுலவா எதிர்த்தெல்லாம் நிக்கலையே. இன்னும் சொல்ல போனா இது சரிப்பட்டு வருமானு கூட அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. உன் அன்பனாவன் இனியாவும் கூட தான் லவ் மேரேஜ். அவங்க விஷயத்துல ஏதாவது கருத்து சொல்லிட்டு இருக்காளா? அவங்க சேர்ந்துட்டாங்க, அதனால கருத்து சொல்றதுக்கு முடியாது. கத்தி பேசாத வித்யா, நீ கத்தி பேசுறதுனால நீ பேசுறதுதான் கரெக்ட்னு இல்ல. சரி, அவங்க யாரையும் லவ் பண்ணி ஏமாந்துருக்காங்க, அதையாவது சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வித்யா. சின்ன வயசுலயே மித்ரா அப்பாவை இழந்துட்டா. அப்பா இல்லாத வீட்டுக்கு வரும்போது அவரோட தாட்ஸ் அதிகமா இருந்து அழுதுட்டே இருக்கா. அடிக்கடி சிக் ஆகுறா. ஆனா ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கான்னு தான் சின்ன வயசுல இருந்தே அவளை ஹாஸ்டல்லே சேர்த்துட்டாங்க. வீட விட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஹாஸ்டல் தான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. உங்க தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. வித்யா, மித்ரா ஆசைப்பட்டு தான் டீச்சிங் படிச்சா. காலேஜ்ல ஜாயின் பண்ண டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருந்தா. இப்ப சிரிப்புனா என்னன்னே தெரியாத மித்ராக்கு அப்போ எல்லார்கிட்டயும் சிரிச்சு மட்டும் தான் பேச தெரியும். ஒரு பொண்ணு அழகா இருந்தாலே பார்க்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா பாப்பாங்க. அதே மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்றதும் ப்ரப்போஸ் பண்றவங்களோட விருப்பம். அந்த லவ் அக்செப்ட் பண்றதும் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்றதும் எதிரில நிக்கிறவங்களோட முடிவு. புரியுற மாதிரி பேசுங்க சார். வித்யா, ஒரு பொண்ணு அழகா இருந்தாலே அந்த பொண்ணை நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுலயும் எல்லார்கிட்டயும் கலக்கலான்னு சிரிச்சு பேசுற பொண்ணு கண்டிப்பா பொண்ணுங்கள்ல இருந்து பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன உனக்கு பிடிக்கல விட்டுருன்னு சொன்னதுக்கு பிறகு கூட நீ என்னதான் லவ் பண்ணனேன்னு அவளுக்கு ஒருத்தர் மெண்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான். எப்பவுமே மித்ரா ஸ்டாஃப் கூட இருக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் அதிகமா இருப்பா. அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் பஸ் ஸ்டாப்ல வச்சு கையை பிடிச்சி இழுத்துட்டான். எனக்கு பதில் சொல்லிட்டு போடி அப்படின்னு. கோவத்துல பலார்னு அரைஞ்சிட்டான். ஆமா, லவ்ங்கிறது அவங்க விருப்பம். ஃபோர்ஸ் பண்ணா கோவம் தானே வரும். அந்த கோவத்தோட வெளிப்பாடு என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாளே காலேஜ் கேம்பஸ்ல வச்சே பப்ளிக்ல அடி வாங்கினவன் சும்மா விட்டுருவானா? இந்த அழகு இருக்கிறதுனால தானே நீ இந்த ஆட்டம் போடுற, இந்த அழக நான் அலங்கோலம் ஆக்குறேன்னு காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஆசிட் எடுத்துட்டு போய் அவன் மேல வீசிட்டான். என்ன சொல்றீங்க? ஆனா அதுக்கான அடையாளமே அவங்க முகத்துல இல்ல. அதான் சொன்னேன்ல, அவ கூட எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாம் ஒரு செகண்ட்குள்ள நடந்துட்டு. பக்கத்துல இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு இவளை புடிச்சு தள்ளி விட்டா. மித்ராவோட முகத்துக்கு பதிலா அந்த சின்ன பொண்ணு முகத்துல அந்த ஆசிட் பட்டுடுச்சு. இன்னும் அவ அதுல இருந்து வெளியே வரல வித்யா. அவளுக்கே நடந்திருந்தா கூட அவ அதுல இருந்து வெளியே வந்திருப்பான். ரொம்ப மிடில் கிளாஸ் பொண்ணு, ஸ்காலர்ஷிப்ல தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருந்தா. உன்னால யோசிச்சு பார்க்க முடியுதா வித்யா? என்ன கொலை பண்ண வரவங்க என்ன குத்துனா கூட பரவாயில்ல, அது எனக்கு பிடிச்சா உனக்கு பட்டிருந்தா எப்படி வேதனையா இருக்கும்? புரியுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவளே ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. யாராவது ப்ரப்போஸ் பண்ண வந்தா கூட கத்தியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டா. அதுக்கு பதிலா உங்க லவ் ட்ரூனா 1 year வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூட எங்க அண்ணன் கிட்டதான் நான் சொல்லுவேன்னு அட்வைஸா ஆரம்பிச்சிருவா. அவ சிரிச்சு நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. எங்க விருப்பத்தை சொன்னாலும் பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொன்னா கூட பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான். ஆக பொண்ணுங்க அவங்களோட விருப்பத்தை வெளியே சொல்றதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. இப்படிப்பட்ட சமுதாயத்துல வாழணும்னா நமக்கு நாமளே சில கோடு போட்டு வாழணும்னு அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சா? எங்க நாங்களும் எவ்வளவு ஸ்டெப் எல்லாம் எடுத்து பாத்துட்டோம். ஏதோ பெரிய அரசியல்வாதி பையன் கெமிஸ்ட்ரி லேபுக்கு ஆசிட் கொண்டு போயிட்டு இருந்தோம். தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் கேஸே மூடிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பொண்ணை பத்தி வேற தப்பு தப்பா நியூஸ் வந்துட்டே இருந்து அவங்க அம்மாவை இதை விட்டுருங்க அப்படின்னு மித்ரன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டதுனால மித்ரனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரியல. ஆனா இது நடந்து கொஞ்சம் மாசத்துக்கு தாண்டி அந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்ல வந்துச்சு. மறுபடியும் அந்த கேஸ பத்தி
விசாரிக்கிறதுக்கு அத்தா ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. இல்ல வித்யா, மித்ரன் இதுல சம்மந்தப்படல. ஆனா வேற யார் மூலமாவோ அவனுக்கு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. யார் அது? யாருன்னெல்லாம் எங்களுக்கு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுக்கு நடந்தது மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ ஒன்னு அவாய்ட் பண்றான். பிடிக்கல என்ன விட்டுருங்கன்னு ஒரு தடவை தான் பொண்ணுங்க அமைதியா சொல்ல முடியும். மறுபடியும் டார்ச்சர் பண்ணா அந்த அமைதி கோவமா தான் வெளிப்படும். இங்க பல குற்றத்தை பண்ணிட்டு இருக்கவன் இதே சமுதாயத்துல நம்ம கூடவே தான் நடமாடிட்டு இருப்பான். ஏன்னா ஜாமீன் இருக்கு. நான் கூட அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தண்டனை கிடைக்காத அந்த கேஸ மறுபடியும் எடுத்து நடத்த வச்சு குற்றவாளிக்கு யாரோ ஒருத்தங்க தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்களா, அவங்க கிரேட் தான். இந்த இம்ச கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் கிளம்பி முடியல. அவ்வளவு மேக்கப் நடந்துட்டு இருக்கு. அரசு கடுப்பேத்துறதுக்காக அரசு கிட்ட பேசியிருக்குமா? சேச்சா, பேசியிருந்தா இந்நேரம் அந்த ஆள் எனக்கு போன் பண்ணி புலம்பி இருப்பாரு. இந்த பழக்காரி கூட ஒரு நேரம் வர மாட்டேங்க. எப்ப வந்து இவ எப்ப பொடிய தந்து. ஏன் செல்லும், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுல. இல்ல எதையோ பத்தி தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். ஆமா, ஒரு ஆள் வரமா, அந்த ஆளுக்காண்டி காத்துட்டு இருக்கேன். ரொம்ப யோசனை தான் போல. தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச மாலை போல வேர்த்து கொட்டி கண்முழிச்சு பார்த்தா ஓடி போனா உச்சி மலை காத்தா. சொப்பனத்தில் எப்படித்தான் எப்பவுமே வந்து நிப்பா. ஹே, சொல்ல போன பேரழகி சொக்க தங்கம் போலிருப்பா. வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வைப்பா. SM காலேஜோட சேர்மன் குருநாத்னு எனக்கு தெரியும் போது பரவாயில்ல, இந்த உலகத்துல உண்மையான காத்தெல்லாம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்ன ப்ரப்போஸ் பண்ணவன் இன்னும் நம்ம ஞாபகத்துல தான் இருக்கான் அப்படின்னு சந்தோஷமா தான் இங்க வந்தேன். ஆனா தாத்தா என்கிட்ட இது என் பேத்தியோட ஹஸ்பண்ட் குருநாத்னு சொல்லும் போதே உன் காதலாம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என் காதல் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன் உனக்கு. இல்ல, எங்க தங்க பிள்ளைக்கு கொஞ்சம் பெருசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளையா தெரிய வச்சுட்டாங்களேன்னு பாக்குறேன். இந்த உலகத்துல 100% காதல் கூட உண்மை கிடையாது. அந்த 20%ல ஏன் காதலாம் ஒண்ணுன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன்.